ரெகுலர் ப்ராக்டிஸ் டீச்சிங் தவிர பெயின் ரிலீஃப்க்கு பிரேம் சென்டர், ரிஹாபிலிட்டேஷன் பண்ணுற டாக்டர்ஸ்க்கெல்லாம் ட்ரெயினர், ரிஹாபிலிட்டேஷன் மெடிசன் படிக்கிறவங்களுக்கு இவர் எழுதின புத்தகம் டெக்ஸ்ட் புக். இவரோட ஃப்ரீடம் ட்ரஸ்ட் மூலமாக 32,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், நேஷனல் அவார்ட் ஃபார் சோஷியல் சர்வீஸ், இன்னும் பல பல விருதுகள். அச்சா, இதோட இல்லை, கர்நாடக இசை வல்லுனர் 500 கச்சேரிகளுக்கு மேலே பண்ணியிருக்கார். லெக்டெம் கொடுக்குறார். மைத்ரி பஜத சீரியல் டிவி சேனல்ல எடுத்திருக்கார். டாக்டர்ஸ் இதே ஒரு பெரிய சர்வீஸ் தான் டு மேன்கைண்ட். அப்படி இருக்கும்போது அதை தாண்டி எக்கச்சக்கமான சோஷியல் சர்வீஸ்ன்ற விஷயம் பேரலா உங்களோட மெடிக்கல் ஃபீல்டோடையே போகுது. இது என்னெல்லாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், ஜனங்களை சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை. சில பேர் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு பூர்ண சக்தின்னு சொல்லுவார். ஐ ஃபீல் டாக்டர்ஸ் ஆர் இன் அ ஸ்பெஷல் பொசிஷன். நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வி ஆர் ட்ரெயின்டு. ஒரு கால் இழந்தவனுக்கு ஒரு செயற்கை கால் கொடுத்து நடக்க வைக்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ அது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, எங்களை மாதிரி ஃபிசியாட்ரிஸ்ட் ரொம்ப கம்மி. நாட்டிலேயே ஒரு 1000 பேர் இருப்பாங்களா மேக்சிமம் இந்த ட்ரைனிங் இருக்கிறவங்க. இந்த டிசபிலிட்டிங்கிறது எப்போ வரும்? வயசுல தான் வரணுமா? சின்ன குழந்தையில பிறக்கும்போதே தே ஹாவ் டிசபிலிட்டி. அது மூளை காய்ச்சலோ, முதுகு தண்டு வளையத்தில் அடிபட்டோ, இல்லை ஒரு கை கால் முறிஞ்சோ, ஏதோ ஒரு டிசபிலிட்டி வந்தா அதுலேருந்து எப்படி மீட்பது, எந்த அளவுக்கு கொண்டு வரலாம்? நான் ஆல் ஓவர் ஐ ஹவ் கான் டு 12 ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டும், ஐ திங்க் 38 டிஸ்ட்ரிக்டும் என்னவோ, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் we have done camps. இந்த கேம்பில் நமக்கு என்ன சந்தோஷம்னா, யார் அந்த கேம்புக்கு அட்டன் பண்ணியிருக்காளோ, டோனர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், they are totally in support. There is a lot of goodwill in the society. What is your take on retirement? அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது for many people it is a mental or rather a socially driven requirement. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பா, இல்லாட்டி ப்ரைவேட் ஜாப்ல இருப்பா. ரிட்டையர்ட் ஏஜ் இஸ் 58 இல்லை 60 இல்லை ஈவன் 65. It's also a mental thing. Okay, by the time this time next year I'll be out of a job. The problem is because we think our lives are intertwined. அந்த ஜாபுக்கும் எனக்கும் கம்ப்ளீட்டாக சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தாட்ஸ். ஒன்லி திங் இஸ் when you are retiring you can take a different path. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, we are living longer. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், our life expectancy is more. If you are healthy, இன்னொரு 10 வருஷம் இருக்கிறதுக்கு, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, why not use that time and effort towards and experience towards something for society. எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ ஹாலிடேஸ் போகலாம், எவ்வளோ வெக்கேஷன் போகலாம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது பண்ணணும்னு தோணும். பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஒரு கீபோர்டு இருக்கும், இல்லாட்டி நம்ம டான்ஸ் கற்றுட்டு இருந்தோம்னா ஒரு சலங்கை இருக்கும், ஏதோ ஒன்று சம்திங் விச், ஆர் ஒரு பேனா பென்சில் எடுத்து வி வுட் லைக் டு ட்ரா ஆர் ரைட் சம்திங். எதுவாக இருந்தாலும் it will be backed by your skill and experience. You can still be relevant. Somebody somewhere will have use for your relevance. You are relevant for that. கப்பிள் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு. இது இன்னும் ரிட்டையர்ட் லைஃப் ஆர் அந்த ஒரு ஆஃப்டர் 55 ஃபேஸில் தான் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற தருணங்கள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க இந்த ஃபேஸை எப்படி அணுகணும்னு உங்களுடைய வியூ பாயிண்ட் சொல்லுங்களேன். By the time they have been together for so many years, every couple knows about each other's strengths, weaknesses, moods, emotions, எல்லாம் ஒரு மாதிரி given. ஸோ அவ எல்லாமே சேர்ந்து பண்ணணும்னு இல்லை. They have raised a family, they have built up an assets, live together, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் there is no goal to look forward to which is common. ஸோ
It is possible to develop individual interest also. அவருக்கு வந்து வேத பாடம், சன்ஸ்கிருத் கிளாஸ் அப்படின்னு இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கார்டனிங் இல்லை மேபி ஈவன் சம் குக்கரி கிளாஸில் இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கணுங்கிறது பாக்கியம்தான். பட் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் அக்செப்ட் த டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேஸ்ட்ஸ். பூர்ண சக்தி வியூவர்ஸ்க்கு என்ன ஒரு க்ளோசிங் மெசேஜ் நீங்கள் தரணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டர்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கார்டனிங்கில் இறங்கலாம், பாட்டரியில் இறங்கலாம், ஏதாவது வரைகிறதுல இருக்கலாம். யூ டோன்ட் நீட் டு ஏர்ன் மணி. ஹோப்ஃபுல்லி யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் இட் ஃபார் யுவர் இன்கம், which makes the thing more enjoyable. You don't have to work full hours, 9 to 5 time பார்த்துட்டு பண்ணணும்னு இல்லை. You can carry on with your regular routine. You can get up late if you want. You can sleep early if you want. You don't have to answer all the calls that come to you. அந்த லக்ஸுரிஸ் எல்லாம் இருக்கும் பிகினிங் ஆஃப் a new life. திருப்பா ஒரு ஜோஷ், இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். என்னோட ஹீஸ் 95, என்னோட ஒரு அங்கிள் யூஎஸ்ல உட்காந்துட்டு ஹீ இஸ் நவ் கியூரேட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். வீக்லி ஒரு கதை அவர் ஹீஸ் நரேட்டிங் டு சில்ட்ரன். அவர்கிட்ட கேட்டப்போ ஹீ டோல்ட் மீ, என்னோட கிராண்ட் சில்ட்ரன் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஸ்கூல் என்னால் இம்பார்ட் பண்ண முடியல, ஸ்கூல்லையும் இம்பார்ட் பண்ண முடியல. என்னோட பேர பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அப்படியே நான் ஏன் என் பேர பசங்களுக்கு மட்டும் சொல்லி தரணும்? அப்படியே நான் வந்து ஐ கன்வெர்டட் இட் டு எபிசோட்ஸ் லைக் திஸ் ஒன் அண்ட் புட் இட் ஆன் மை சேனல். லெட் எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் லிசன் டு மெனி இந்தியன் ஃபோக் டேல்ஸ். அதை வந்து ரிலேட் பண்ணாமே, அதில் வந்து எனக்கும் சந்தோஷம். அண்ட் குழந்தைகள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கேன் பெனிஃபிட் பை லிங்கிங் அப் வித் அவர் கல்ச்சர். இது அவருடைய இன்ட்ரெஸ்ட். எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், ஒரு மனசை வந்து சுகமான இசை இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் போய் ஆன் பண்ணி பாட்டு கேட்டு தான் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய மருத்துவ சேவையே ஹீலிங் அப்படின்றத தாண்டி நீங்கள் பாட்டு வேற ரொம்ப நல்லா பாடுறீங்க. இந்த ஷோவை வந்து அந்த வகையில் கொஞ்சம் அழகாக முடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு இசையோட முடிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னோட. मैत्रीं भजत अखिल जेति, मैत्रीं भजत अखिल जेति, आत्मवदेव परानदि पश्यत, आत्मवदेव परानदि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेश क्रममाक्रमणं, मैत्रीं भजत अखिल जेति. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.